வணக்கம் அன்பினர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நாம் தொடர்ந்து ரியாஸ் கருணா அவர்களின் அற்புதமான முகநூல் பதிவுகளை தான் வாசித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய பதிவுகள் நமது அன்றாட நிகழ்வுகளை நகைச்சுவை கலந்த நையாண்டியோடு எழுதியிருப்பார்கள். அற்புதமான அந்த படைப்பிலிருந்து இன்னைக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆம், இலக்கிய செயற்பாட்டாளர்கள் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முன்குறிப்போடு அந்த பதிவு தொடங்குது. மற்றும் நீளமான பத்திகளை வாசிப்பவர்களுக்கும் ஆனது அப்படின்னு வந்துட்டு அவர் எழுதியிருக்கார். சரி, எதை பற்றி பேச போகிறாரு? வாருங்கள், அவருடைய பதிவுக்குள் உங்களை நான் அழைத்து செல்கிறேன். காலத்தின் பெருவெளியில் எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன. சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம் போல இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான, ஆனால் இன்று முற்றிலும் அழிந்துவிட்ட ஒரு பழங்கால நாகரிகத்தை தேடி நாம் இன்று அகழ்வாராய்ச்சியை தொடங்கவிருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. சரி, என்ன அகழ்வாராய்ச்சின்னு பார்க்கலாமா? நாம் இப்போது தோண்ட போவது கிபி 1980களின் தமிழ் சிற்றிதழ் நாகரிகம். இந்த மண்ணடுக்கின் ஆழத்தில் நாம் முதலாக கண்டெடுத்திருப்பது ஒரு தொன்மையான தட்டச்சு பொறியின் உடைந்த பாகங்களும் அச்சக மைப்படிந்த காகித எச்சங்களும் தான். தொல்பொருள் சான்றுகளின்படி இந்த 80களின் மனிதர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் போன்ற எளிய வேட்டைக்களங்களை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மாறாக பிரஞ்ஞை, யாத்ரா, ழா, கணையாளி இது போன்று இன்னும் விசித்திரமான பெயர்களை கொண்ட சிறு காகித பிரதிகளையே தங்களின் பிரதான வழிபாட்டு தலங்களாக கொண்டிருந்தனர். இந்த நாகரிகத்தின் மிக முக்கியமான பழங்குடியினராக கருதப்படுபவர்கள் அக்ரகாரத்து திண்ணை கவிஞர்கள் மற்றும் டீக்கடை தத்துவவாதிகள். இந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகளை நாம் ஆராய்ந்தபோது இவர்களின் விரல் எலும்புகள் எப்போதும் தாடியை வருடிக்கொண்டே இருக்கும்படியும், இவர்களது குடல் பகுதியில் இருத்தலியல் சிக்கல் மற்றும் அந்நியமாதல் போன்ற விசித்திரமான தத்துவங்கள் அமிலமாக ஊறியிருப்பதையும் கண்டறிந்துள்ளோம். இவர்களது முதன்மை உணவு கருப்பு காஃபியும் புகை கலந்த சிந்தனைகளுமே ஆகும். இந்த அகழ்வாராய்ச்சி தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட நைந்து போன ஆடைகளின் இலைகள் இந்த 80களின் மனிதர்களின் வெளிப்புற பண்புகளை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இவர்களது பிரதான ஆடை என்பது துவைத்து உலர்த்தப்படாத கசங்கிய கதர் ஜிப்பாவும் அழுக்கேறிய ஒரு தோல் பையும் தான். அந்த தோல் பைக்குள் தான் உலக பேரரசு ஒன்றை தகர்ப்பதற்கான வெடிகுண்டுகளைப் போல மெஜெண்டா நிற மை படர்ந்த 5 அல்லது 6 சிற்றிதழ் பிரதிகளையும் அரைகுறையாக எழுதப்பட்ட கவிதை தாள்களையும் பதுக்கி வைத்திருந்தனர். இவர்களது புகைப்பட படிமங்களை நாம் ஸ்கேன் செய்து பார்த்தபோது போட்டோக்களுக்கு போஸ் கொடுப்பதில் இவர்கள் ஒரு தனித்துவமான உத்தியை கையாண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கேமராவை நேராக பார்க்கவே மாட்டார்கள். யாரோ கடன்காரனை தூரத்தில் பார்ப்பது போல முகத்தை சற்று சாய்வாக வைத்து இடது கையால் தாடியை பிடித்து கொண்டு பிரபஞ்சத்தின் மொத்த துயரத்தையும் தன் தோள்களில் சுமப்பது போன்ற ஒரு தீர்க்கமான பாவனையோடு தான் இவர்கள் போஸ் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனிதர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் பானங்களை அருந்தும் முறைகள் பற்றிய சான்றுகள் இந்த நாகரிகத்தின் மிக சுவாரஸ்யமான பக்கங்களாகும். இவர்களது வறுமை நிலை என்பது வரலாற்றில் மிகவும் கொடூரமானது. ஒருவேளை சாப்பாட்டிற்கு பணம் இல்லாமல் வெறும் சுலைமான் டீயையும் மலிவான பீடிகளையும் மட்டுமே சுவாசித்து உடலை வெறும் எலும்பு கூடாக மாற்றி வைத்திருந்தனர். ஆனால் மாலையில் இவர்களது வேட்டைக்களம் மலிவான மதுபான கூடங்களை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அங்கே மது அருந்தும்போது இவர்கள் காட்டிய ஒழுங்குமுறையும் தத்துவார்த்த பிடிவாதமும் வியப்பளிப்பவை. மலிவான திரவத்தை ஒரு கிளாஸில் ஊற்றிவிட்டு அதில் தண்ணீரோ சோடாவோ கலக்காமல் இதுதான் கலைஞனின் நிஜமான வழி என்று தொண்டை குழி கருக குடிப்பதே இவர்களது பண்பாக இருந்திருக்கிறது. மது உள்ளே சென்ற அடுத்த 5வது நிமிடத்தில் அந்த மது கூடமே ஒரு சர்வதேச தத்துவ மேடையாக மாறும். உலக மகா யுத்தம் நடக்கும் ரேஞ்சுக்கு அங்கே சண்டைகள் வெடிக்கும். ஆனால் அந்த சண்டைகள் எதற்காக நடந்தன என்று பார்த்தால் அறவே ஒன்றுக்கும் உதவாத, உலக நடப்புக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களாக தான் இருக்கும். 1954 பிரெஞ்சு கவிஞர் எழுதிய கவிதையின் 3வது வரியில் கமா போட வேண்டுமா அல்லது ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டுமா என்ற ஒரு உப்பு சப்பில்லாத காரணத்திற்காக ஒருவர் சோடா போத்தல்களால் அடித்துக்கொண்டு மண்டையை உடைத்து கொண்ட வரலாற்று எச்சங்கள் அங்கே சிதறி கிடைக்கிறது. இந்த 80களின் மண்ணடுக்கை இன்னும் ஆழமாக தோண்டும் போது நவீன கவிஞன் என்ற தொல்வகை மனிதனின் அரிய படிமங்கள் நமக்கு கிடைக்கிறது. இவர்களது மொழி அமைப்பு மிகவும் விசித்திரமானது. நாம் கண்டெடுத்த ஒரு காகித சுவடியில் மேஜை மீது கிடந்தது கத்திரிக்காய், அதிலும் உன்முகம் என்ற வரிகள் செதுக்கப்பட்டுள்ளன. வார்த்தைகளுக்கு இடையே ஏன் இவ்வளவு பெரிய அகழிகளை வெட்டி வைத்திருக்கிறார்கள்?
என்று மொழியியல் வல்லுநர்கள் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாசகனை ஒரு வரியை கூட புரிந்து கொள்ள விடாமல் தடுத்து அவனது மூளையை குழப்பி காலி செய்வதே இந்த நவீன கவிஞர்களின் முதன்மை போர் உத்தியாக இருந்திருக்கிறது. இந்த கவிதை மோதல்களின் வேர்களை நாம் தேடி போனால் அது 80களையும் தாண்டி கிபி 1970களில் தொடங்கிய ஒரு மாபெரும் சித்தாந்த போரின் தொடர்ச்சி என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதுதான் வானம்பாடி கவிஞர்களுக்கும் மற்றும் நவீன தூய கவிதைக்காரர்களுக்கும் இடையே நடந்த வரலாற்று பெரும் போர். முழங்குடா தம்பட்டம், புரட்சி பூக்கள் பூக்கட்டும் என்று மேடைகளில் சத்தமாக முழங்கிய வானம்பாடி பழங்குடியினரை இந்த 80களின் நவீன கவிதைக்காரர்கள் இவர்கள் வெறும் கோஷக்காரர்கள், இவர்களிடம் கவித்துவமே இல்லை என்று தனியறையில் ஜன்னல்களை வெறித்தபடி அம்பு எய்து தாக்கினார்கள். பதிலுக்கு வானம்பாடியினர் நீங்கள் மக்கள் விரோதிகள், புரியாத மொழியில் எழுதும் ஒட்டுண்ணிகள் என்று மேடைகளில் நின்றபடி நெம்புகோல்களை வாய்க்குள்ளிருந்து அடுக்கு மொழியில் விடைவிடாது துப்பி உலகப் போர் நடத்தியதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. தலைமுறை கடந்தும் ஓயாத இந்த சித்தாந்த போரின் வடுக்கள் இந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் இடிபாடுகளாக காட்சியளிக்கிறது. அகழ்வாராய்ச்சியின் அடுத்த கட்டமாக நாம் இன்னும் சற்று ஆழமான களிமண் அடுக்கை தோண்டும் போது அங்கே பிரம்மாண்டமான தடிமனுள்ள படிவங்கள் சில தென்படுகிறது. அவைதான் 80களின் நாவலாசிரியர்கள் என்ற விசித்திரமான மனிதர்களின் எச்சங்கள். இந்த மனிதர்கள் தங்களின் வாழ்விடங்களை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மை நிரப்பப்பட்ட பேனாக்களையும் கிலோ கணக்கிலான காகித கட்டுகளையும் குவித்து வைத்திருந்தனர் என்பதை தொல்பொருள் சான்றுகள் காட்டுகிறது. இவர்களது உடல் அமைப்பை ஆராய்ந்ததில் தொடர்ந்து பல மாதங்கள் அமர்ந்தே எழுதியதால் இடுப்பு எலும்புகள் சற்றே தேய்மானம் அடைந்திருப்பதை காண முடிகிறது. இவர்களது எழுத்து முறை மிகவும் ஆபத்தானது. சமூகம், வர்க்க போராட்டம், பிராந்திய வாழ்வியலின் நுணுக்கங்கள் போன்ற கனமான பாறாங்கற்களை தங்களின் நாவல் பக்கங்களில் ஏற்றி வைத்து வாசகர்களின் தலையில் மெதுவாக உருட்டி விடுவதே இவர்களின் வேட்டை உத்தியாக இருந்திருக்கிறது. சமகாலத்தின் 200 பக்க நாவல்களை பார்த்து இவை வெறும் சிறுகதைகள் என்று எள்ளி நகையாடும் அளவுக்கு 800 பக்கங்களுக்கு குறையாமல் பிரசவிப்பதே இவர்களது தனித்துவமான பண்பு. இந்த நாகரிகத்தின் பிற பொதுவான இலக்கியவாதிகள் எனப்படும் மனிதர்களின் சமூக பண்புகளை ஆராய்ந்தால் இவர்களிடம் குழு மனப்பான்மை என்ற விசித்திரமான மரபணு மிக அதிகமாக இருந்ததை அகழ்வாராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. இவர்கள் தனித்தனியாக வாழ தகுதியற்றவர்கள். எப்போது பார்த்தாலும் 4 அல்லது 5 பேர் கொண்ட சிறு கூட்டமாக அலைந்து திரிந்து யார் பெரிய இலக்கியவாதி என்ற தத்துவ போரில் ஈடுபட்டு ஒருவரையொருவர் வசைப்பாடி தீர்த்து கொள்வதே இவர்களின் முதன்மையான சடங்கு. இவர்களது குடியிருப்பு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட உடைந்த சோடா பாட்டில்களும் கிழிந்த சட்டை பொத்தான்களும் இலக்கிய கூட்டங்களின் போது இவர்கள் நடத்திய பயங்கரமான தத்துவார்த்த மோதல்களுக்கு சான்றாக விளங்குகிறது. அதே சமயம் இந்த 80களின் நாகரிகத்தில் வாழ்ந்த வாசகர்களின் நடத்தைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாசகர்களைப் போலன்றி இவர்களிடம் அசாத்தியமான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்ததற்கான எலும்பு படிவ சான்றுகள் கிடைத்திருக்கிறது. இந்த வாசக பழங்குடியினர் ஒரு சிற்றிதழின் புதிய பிரதி தபால் மூலம் தங்களின் இருப்பிடத்திற்கு வந்து சேர்வதற்காக மாதக்கணக்கில் ஆற்றங்கரையிலும் திண்ணைகளிலும் தவம் இருப்பது போல் காத்திருந்திருக்கிறார்கள். இவர்களது மூளைப்பகுதிகள் மிகவும் தடிமனான தத்துவ வரிகளையும் பக்கவாட்டு பக்கங்களில் செதுக்கப்பட்ட நீண்ட விவாதங்களையும் உள்வாங்கி செரிக்கும் அளவுக்கு அசாத்தியமான ஜீரண சக்தியை கொண்டிருந்தன. ஒரு புத்தகத்தை வாசித்துவிட்டு அதற்கு பாராட்டு தெரிவிக்கவோ அல்லது சண்டை போடவோ ராஜினாமா கடிதங்களைப் போல 5 பக்கங்களுக்கு தங்கள் சொந்த குருதியை போன்ற மையை பயன்படுத்தி நீளமான கடிதங்களை எழுதி அதை தபாலில் அனுப்பும் விசித்திரமான பழக்க வழக்கத்தை இந்த வாசகர்கள் கொண்டிருந்தனர் என்பதை தொல்லியல் சான்றுகள் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இந்த 80களின் நாகரிகத்தின் ஆகப்பெரும் சவாலாகவும் கொடிய வேட்டை விலங்காகவும் வாழ்ந்திருப்பது இலக்கிய விமர்சகர் என்ற இனம். இந்த மனிதர்கள் எந்த புது கவிதை சுவடோ அல்லது தடிமனான நாவலோ உருவானாலும் அதன் மீது பாய்ந்து உள்ளொளி இல்லை, இதில் ஆன்மா இல்லை, இது மேற்கத்திய வடிவத்தின் அப்பட்டமான திருட்டு, இதில் உலகளாவிய தரிசனம் எங்கே என்று கடித்து குதறுவதையே தங்களின் தினசரி சடங்காக வைத்திருந்தனர். இவர்களது கூர்மையான பேனாமுனைகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி கவிஞர்களின் எண்ணிக்கை 1000ஐ தாண்டும். காலை இயந்திரத்தில் இன்னும் சற்று முன்னோக்கி நகர்ந்து இந்த 80களின் மனிதர்கள் இன்று எதிர்கொள்ளும் சமகால சவால்களை நாம் ஆராய்ந்தால் அது நெஞ்சை உலுக்கும். அன்று தற்செயலாக சந்தித்த 5 பேர் கூடி பேசினாலே மாபெரும் இலக்கிய கூடுகை என்று கம்பீரமாக முழங்கிய இந்த சிங்கங்கள் இன்று கிபி 2026 டிஜிட்டல் யுகத்திற்குள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். இவர்களது இன்றைய ஆகப்பெரிய போர்க்களம் முகநூல்.
ஆனால் அங்கே லைக் போடுவது எப்படி, பின்னூட்டங்களில் சண்டையிடுவது எப்படி, தங்களின் 20 பக்க தத்துவ கட்டுரைகளை வாசிக்காமல் ரீல்ஸ் பார்த்துவிட்டு ஓடும் இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று தெரியாமல் இந்த இனம் தவிக்கிறது. குறியீடுகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்தாலும் ஈமோஜிக்களின் அர்த்தங்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறியபடி ஏதோ வேற்று கிரகத்திற்கு நாடு கடத்தப்பட்டதைப் போன்று அவதிப்படுகிறார்கள். அலைபேசி திரையின் வெளிச்சத்தில் தங்களின் தூசு படிந்த பழைய சிற்றிதழ் பிரதிகளை பார்த்து இன்றைய வாசகர்களுக்கு பிரஞ்ஞையே இல்லை என்று ஏக்கத்தோடு பெருமூச்சு விடும் இந்த 80களின் மனிதர்கள் கால வெள்ளத்தில் மெல்ல மெல்ல மறைந்து வரும் அரிய தொல்பொருட்களாக மாறிவிட்டனர். இத்தனை தத்துவ போர்களுக்கு மத்தியிலும் வாசகன் என்ற ஒரு சாதுவான விலங்கு எதையாவது படித்து புரிந்து கொள்ள முடியுமா என்ற அசாத்திய நம்பிக்கையோடு இந்த இடிபாடுகளுக்கு இடையே இன்னும் அலைந்து கொண்டிருப்பதுதான் இந்த 80களின் வரலாற்று நாகரிகத்தின் ஆகப்பெரும் விந்தையாக கருதப்படுகிறது. என்ன நேர்களே, இதை கேட்டுவிட்டு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த 80களில் எழுதிய எழுத்தாளர்களை பற்றி கடுமையாக நையாண்டி கலந்த ஒரு பதிவாக பதிவிட்டிருக்கிறார் ரியாஸ் கரானா அவர்கள். இந்த பதிவை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான ரியாஸ் கரானா அவர்களின் பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.